டாக்டர் ஷர்மிளா கிட்டத்தட்ட காவல்துறை எங்கெல்லாம் தவறு செஞ்சதுன்னு பட்டியலிடுறார். இது அரசியல் ஆக்கின இடம்ன்றது திமுக தரப்பட இருக்கு. அவர் இன்னொரு கோணம் வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் அது கொடுத்த உத்தரவு, அதை இந்த அரசு கையாண்ட விதம், அப்புறம் கைது செய்த விதம், இதெல்லாம் அரசியல் ஆக்குனதுல திமுகவுக்கு தான் பெரும் பங்குன்றது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சம்பவம் நடந்து முதல்ல செய்தி ஊடகங்களில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க, 4 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் கான்ஸ்பிரசி தியரிஸை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தாவேகாவுக்கு ஆதரவாகவும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு தான் உள்ளார பூந்து ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி சம்பவம் நடந்த 2 மணி நேரத்தில் கான்ஸ்பிரசி தியரிஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை அரசியல் ஆக்குறது யாரு, முதல்ல அரசியல் ஆக்குனது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இது பதில். இரண்டாவது, என்ன காரணத்தினால இதை அரசியல் ஆக்குறாங்க? ஏன்னா நாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கூடாது, நாம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க கூடாது. இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது விஜய் அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டோம், விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த கிளீன் இமேஜ் அப்படிங்கிறது சேதாரம் அடையும் அப்படின்னு தெரியும் பொழுது இதை எப்படி மடைமாற்றி விடுறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸை ஆரம்பிச்சு பேசுறாங்க. இதுக்கு பின்னணியில அரசியல் கட்சி தான் இருப்பதா சந்தேகிக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இப்போ சம்பவம் நடந்து 2 மணி நேரம் ஆகுது. நீங்க திமுக தரப்புலேருந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, தாவேகா தரப்புலேருந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் ஊடகங்கள்ல இருக்கு, நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் உடனே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே போக சொல்றாரு. அமைச்சர்கள் அங்கே போகிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் போகும்போது அதே நேரத்தில் அதிமுக அமைச்சரும் போயிருக்கிறாரு. ஆனால் ஏன் செந்தில் பாலாஜி மேலே மட்டும் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று, முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக தன்னுடைய காணொலியில் சொல்றாரு, இதை நான் அரசியலாக்க விரும்பல, எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இப்படி இறந்து போகணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க, அதனால இதுல நாம பொறுமை காக்கணும், இதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு ஒரு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இப்போ சூர்யா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், யூபியில் நாங்க ஒரே வாரத்தில் ஆணையம் அமைச்சோம், ஒரே வாரத்தில் அவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கொண்டு வச்சுட்டாங்க, யார் மேல குற்றச்சாட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னு. இங்க அந்த ஒரு வாரம் டைம் கூட நீங்க கொடுக்கலையே, அதுக்குள்ள நீங்க எல்லா கான்ஸ்பிரசி தியரிஸும் ஆரம்பிச்சிட்டீங்களே. இங்க போதுமான காவல்துறை போதுமான ஆட்களை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. முதல்ல கேசி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துல ஒரு சின்ன திருத்தம். இங்க யாருமே, திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, விஜயோடைய தொண்டர்கள் சமூக விரோதிகள் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் நாங்க பதிவு பண்ணல சார். அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல, அவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க, அவர் இன்னும் அரசியல் மயப்படுத்தல அந்த கூட்டத்தை. ஆமா, அவங்க பொலிட்டிசைஸ் ஆயிருந்தாங்கன்னா இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தான் வச்சோம். குறைஞ்சபட்சம் அதற்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை விஜய் அவர்கள் எடுத்துக்கணும், ஏன்னா இதை நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வச்சோம். விஜய் குற்றவாளி, இது ஒரு 41 கொலைகள் அப்படின்னு கூட நாங்க சொல்லல. இன்ஃபேக்ட் அப்படியெல்லாம் அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க தரப்புல தான், எதிர்த்தரப்புல அரசியல் பண்ணக்கூடியவர்கள்லாம் 41 கொலைகள் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஆரம்பிச்ச ஒரு 2 ஹவர்ஸ், சம்பவம் நடந்த ஒரு 2 ஹவர்ஸ்லயே இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் அவுத்து விடுறாங்க. ஒரு பக்கம் போதுமான போலீஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்துக்கே 1000-1500 போலீஸ் தான் சார் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட 600 பேர் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 2 நாள் முன்னால எடப்பாடி அவர்கள் அங்க கூட்டம் நடத்தியிருக்காரு, அதுக்கு 150 போலீஸ் தான் போயிருக்காங்க. அவருக்கும் கிட்டத்தட்ட இதே கூட்டம் வந்திருக்கு. பட் எப்படி அவங்களால ஒரு ஆர்கனைஸ்டா அதை பண்ண முடிஞ்சது? அப்போ எசென்ஷியலி நீங்க இதுல பாத்தீங்கன்னா அடிப்படை கோளாறு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து விஜய் தரப்புல இருந்து ஆரம்பத்திலிருந்தே காவல்துறையை ஒரு எதிரி மாதிரி போர்ட்ரே பண்ற ஒரு நரேட்டிவ் அவங்க தொடர்ந்து எல்லா பிரச்சாரத்திலையும், மாநாடா இருக்கட்டும் இல்ல பரப்புரைகளாக இருக்கட்டும், காவல்துறை என்ன நிக்க விட மாட்டேங்குது, உட்கார விட மாட்டேங்குது, என்ன ஜன்னல் வழியா பார்க்க விட மாட்டேங்குது, இறங்க விட மாட்டேங்குது, பேச விட மாட்டேங்குது, நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், அதுல தடை சொல்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் காவல்துறை ஏதோ தாவேகாவின் எதிரி மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து தாவேகாவுக்கு கட்டமைச்சாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த புரிதல் இல்லாத அந்த இளைஞர்களுக்கு என்ன தோணும்? காவல்துறை தான் நமக்கு மெயின் வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க மனசுல நீங்க ஆழமா பதிய வச்சுட்டீங்க. காவல்துறை ரொம்ப தெளிவா சொல்லுது, ரோட் ஷோ நடத்தாதீங்க, உங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்லுங்க, மரத்து மேல ஏறக்கூடாது, எலக்ட்ரிக் கம்பத்து மேல ஏறக்கூடாது, அவங்கள அட்வைஸ் பண்ணுங்க, அவங்க கிளவுட் கண்ட்ரோல் பண்ணுங்க, அவங்கள நீங்க அரசியல் படுத்துங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு தானே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்க தானே 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கினீங்க. உங்களால கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வரும், அது ரொம்ப சின்ன இடம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பர்மிஷன் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே சார். அதை நீங்க ஏன் பண்ணல? உங்களுடைய ஒரிஜினல் பிளான் என்ன? சென்னையும் திருவள்ளூரும் போறது தானே உங்களுடைய ஒரிஜினல் பிளான்.
அந்த ஒரிஜினல் பிளானை 2 நாள் முன்னாடி மாத்தி கரூருக்கு தான் நாங்க போவோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டது யாரு? தாவேக்கா தானே பர்மிஷன் கேட்டீங்க. அப்ப இதுல வந்து அரசாங்கத்துடைய கான்ஸ்பிரசி எங்க இருந்து வருது? அதிமுக பாஜக கேட்பது இப்ப விசாரணை ஆணையெல்லாம் அமைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அவசரமா நீங்க தீர்ப்பு எழுதுறீங்க அதிகாரிகளை கொண்டு? அங்கதான் எங்களுக்கு சிக்கல் வந்து. அதிகாரிகளை கொண்டு நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியால அவ்வளோ கான்ஸ்பிரசி தியரிஸை ஃப்ளட் பண்றாங்க. சம்பந்தம் இல்லாம ஆட்கள் வந்து கூட்டத்துல பூந்துட்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, கத்தியால குத்திட்டாங்க, செருப்பை தூக்கி வீசினாங்க. எவ்வளவு கான்ஸ்பிரசிஸ், எவ்வளவு விஷயங்களை வந்து அவங்க பதிவு பண்றாங்க. அப்போ ஒரு அரசு தரப்புல இருந்து ஒரு அடிப்படை விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கு இல்லையா? அப்ப சமூகத்துல நீங்க ஒரு தவறான ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை நீங்க கட்டமைக்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு அரசாங்கமும் அதிகாரிகளும் இதை பத்தி பேசினா என்ன தப்பு? இதே தானே எடப்பாடி அவர்கள் பண்ணாரு. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் போட்டீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அதை பத்தி பேசவே இல்லையா? அவர் பிரஸ் மீட் கொடுக்கவே இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு குற்றம், நீங்க காமாலகாரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி திமுக என்ன பண்ணாலும் அது குற்றம், அதுல கான்ஸ்பிரசி இருக்கு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இவங்க கையில எடுக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்ல. இப்ப போற போக்குல சூர்யா அண்ணா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போனாரு, விஜய் மீது குற்றங்கள் இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு கேஷுவலா ஒரு ரிமார்க் சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னு பிரிச்சு அவர் பேசவே வேண்டியது இல்ல அப்படின்னு சொன்னாரு சார். இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் சட்டமன்றத்தில் அப்படித்தானே பேசுறாரு. ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்து காவல்துறை கிட்ட தான் இருக்கு, அரசு கிட்ட தான் இருக்கு. இது விஜய் சொல்லக்கூடிய அதே கான்ஸ்பிரசி தியரிஸ விஜயோட ஸ்போக்ஸ் பர்சனா எடப்பாடி அவர்கள் வெளியில வந்து பேசுறாரு. எப்போ இந்த இடம் மாறுது? அவர் கேட்டார்ல, வாட் இஸ் தி அக்ரவேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டார்ல. முதல் 2 நாள் ரொம்ப சென்சிபிளா தான் எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருந்தார். ஆனா எப்போ அந்த இடம் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். விஜய் லேட்டா வந்ததுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். விஜயை வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு விமர்சிச்ச ஹெச் ராஜா அவர்கள் கட்டப்பாவுக்கு நான் தான் பாகுபலிக்கு கட்டப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் விஜய் வந்து யாராவது ஏதாவது சொன்னா முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் சப்போர்ட்டுக்கு அப்படின்னு பேசுறாரு. நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாங்க? விஜய் ஒரு குழந்தை மாதிரி, அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன இயல்பாகவே தோன்றுகிறதுன்னா, விஜய் அப்படிங்கிற அரசியல் குழந்தையை உருவாக்கிய அப்பா அம்மா வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. அப்போ குழந்தை வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இயல்பாக பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி என்னவா இருக்கும்? நம்ம குழந்தை வந்து தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன், சோ அவனை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துக்க முடியாது. அப்ப அந்த குழந்தைய எப்பாடுபட்டாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குவாங்கல்ல. கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில தான் அதிமுகவும் பாஜகவும் இறங்கி இருக்காங்க.